அண்மை செய்தி. படகு விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வியட்நாமில் ஏற்பட்ட படகு விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த பிரபல மொபைல் நிறுவன விநியோகஸ்தர் முருகப்பிரபு என்பவர் உயிரிழந்திருக்கிறார். வியட்நாமில் ஏற்பட்ட படகு விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். சரவணன் வணக்கம். வியட்நாமின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரபலமான அந்த சுற்றுலா தலம் குவாக் தீவு. இந்த பகுதியில் பல்வேறு இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற சுற்றுலா படகு நடுக்கடலில் திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. தகவல் அறிந்தவுடனேயே அந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் உள்ளூர் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. விபத்து குறித்து அறிந்து உள்ளூர் மீட்பு குழு அதிகாரிகள், கடலோர காவல் படையினர் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக இந்திய தூதரகம் தனது எக்ஸ் தளம் வாயிலாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வியட்நாமின் குவாக் தீவு அருகே இருக்கக்கூடிய இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு துரதிருஷ்டவசமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. விபத்துக்கான காரணம் மற்றும் பயணிகளின் நிலவரங்கள் குறித்து ஆராய்ந்து வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் படகு விபத்தில் சிக்கிய இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய உதவிகளையும் விபத்து குறித்த சரியான தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு இந்திய தூதரகம் சார்பாக அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே முக்கியமான ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த நிலவரங்கள் குறித்து தொடர்ச்சியாக ஆராய்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் வியட்நாமில் இருக்கக்கூடிய அந்த தீவில் பயணித்த போது, படகில் சென்ற போது அந்த விபத்துக்குள்ளானதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த பிரபல மொபைல் நிறுவன ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த படகில் சென்ற 32 பேரினுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய பெயர் பட்டியல் மட்டுமே வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாலசுப்ரமணியன், செல்வம், செந்தில்குமார், சிவகுமார், நிர்மல்குமார், முருகப்பிரபா, அதே போல ரூபன் செல்வன் நாதன், ஸ்ரீதர், விக்னேஸ்வரன் உள்ளிட்ட 32 பேர் அடங்கிய அந்த பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.